வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1173 ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். அது வீடியோ பார்க்கறதுலாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஏன் இவ்வளவு லேட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. எப்பயும் நான் அந்த வீடியோ லேட்டா போறதுக்கு நிறைய காரணம் இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, அதனால தான் போட முடியல. நானும் உடம்பு சரியாயிடும், இன்னைக்கு போடலாம் நாளைக்கு போடலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து இழுத்துன்னு வந்துருச்சு. சரி, இதுக்கு மேல விட்டா சரி வரேன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் வந்து போடுறேன். ஸோ இந்த வாட்டி டிலே ஆனதுக்கு காரணம் என்னோட ஹெல்த் தான். ஸோ யாரும் கோச்சிக்காம வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்து வர போற சாப்டர் நான் கரெக்டா போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்பதான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் வந்து புரியும். வெறும் அது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய சாப்டர் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அஞ்சு போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாப்டர் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம டோரி புரோகியோட டிமானிக் படையும் அதுக்கடுத்து ஜெர்ல் கூட இருக்கிற வாரியர் படையும் அவங்க ரெண்டு பேர் வந்து மோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பின்னாடி நம்ம ஹைருதன்லாம் சோரெல்லாம் வந்திருந்தாங்கல்ல, அவங்க ஒரு வழியா வந்து சேர்ந்துடுறாங்க. அப்ப ஹைருதன் வந்து உன்னோட பிளான் என்ன ஜோரோன்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப ஜோரோ அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இருக்கட்டும், அவனை நான் வெட்டினா பரவாயில்லையான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்கறான். அப்ப ஹைருதன் அதுக்கு நம்ம ஒட்டுமொத்த ஜெயிண்ட் வாரியர் பைரட்ஸ் கூட சண்டை போட போறோம், அவங்களாம் ஸ்ட்ராங்கானவங்க. ஆனா இப்ப நம்மளோட ப்ரையாரிட்டி என்னன்னா எல்டர் ஜெர்ல சேவ் பண்றதுதான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அந்த மாதிரி பேசுங்கிறப்ப டீமன் ஜெயிண்ட் வாரியர் பைரட்ஸ்ல ரெண்டு பேர் வந்து திரும்பி ஹைருதனையும் அப்புறமா ஸ்டான்சனையும் பாத்துறாங்க. பார்த்துட்டு நீங்க வந்துட்டீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தன் கேட்கறான். அதுக்கு அடுத்து என்ன பேசுறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களோட quest வந்து உலகத்துல இருக்கிற எல்லா ஜெயிண்ட்டையும் ஒண்ணு சேர்க்கறது தானே, அது நடக்காதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறானுங்க. சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹைருதனுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு அவங்க மேல. இதை கேட்டோடனே வந்து கடுப்பாயிட்டு நீ போயிட்டு உன்னோட வேலையை பாரு ஜோரோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அதாவது நீ இறங்கி ஆடு கப்பில அது நம்ம நேரம்ன்ற மாதிரி நீ இறங்கி அடி ஜோரோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். சோ ஜோரோ வந்து என்ன பண்றான்னா அங்கேருந்து எகிரி குதிக்கிறான். சோ ஜோரோட பிளான் வந்து என்னன்னா, அந்த டீமன் ஜெயின்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க நடுவுல போனதும் அவங்களும் வந்து அந்த டீமனா மாறுவாங்க. சோ ஜோரோ என்ன பண்றான்னா கீழே இறங்காம அவங்க தலையிலே வந்து பாத்தீங்கன்னா தாவி தாவி குச்சின்னு போறான். சோ இதுதான் வந்து ஜோரோட பிளானு. ஆக்சுவலா ஜோரோட பிளான் வந்து என்னன்னா அடிக்கிறதுனா பிளான்ன்ற மாதிரி வெட்டுறது தான் அவனோட பிளானு. ஆனா அது எப்படி பண்ண போறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவன் தலையில எகிரி எகிரி குதிச்சு போயிட்டு அவனோட அட்டாக்கை வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்றான். சோ அந்த அட்டாக் பேர் வந்து என்னன்னா த்ரீ ஸ்வாட் ஸ்டைல் சீக்ரெட் டெக்னிக் கிராசிங் ஆஃப் த சிக்ஸ் பாத்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து லான்ச் பண்றான். அதுவும் ஏர்ல இருந்தே லான்ச் பண்றான். சோ அப்படி பண்றப்ப நிறைய ஜெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே செதறாங்க அவன் பண்ண அட்டாக்ல. அதை வந்து நம்ம டோரி புரோகி ரெண்டு பேரும் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஜோரோன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்ப ஜோரோவும் டோரி புரோகின்னு சொல்லிட்டு கத்தின்னு அவன சண்டைக்கு போறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வந்து சண்டைக்கு போடல. அவன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண வராங்களா, அகைன் நவுந்துடுறான். அப்படி நவுந்தனால என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டோரி வந்து புரோகி அட்டாக் பண்றான், புரோகி வந்து டோரி அட்டாக் பண்றான். சோ மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்ம பார்த்தது தரமான சீன் நம்பர் 1. இதுக்கு அடுத்து தரமான சீன் நம்பர் 2க்கு வந்து போவோம். சோ சீன் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு மண்புழு கிட்ட போகுது. அந்த மண்புழு ஊர்ந்துக்கினே ஒரு இடத்துக்கு போகுது. அந்த மண்புழு யாருன்னா நம்ம புரூக் தான். சோ புரூக் எங்க போறான்னா ஈமோகா கிட்ட போறான். போயிட்டு பிரின்சஸ் ஷூரி தானே நீன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேக்குறான். நம்ம ஈமோகா திரும்பி பாக்குறான். அதுக்கடுத்து புரூக் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ அவளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஆனா நீ பாக்குறதுக்கு அவள மாதிரியே இருக்கிற, அதனால டவுட்டா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கடுத்து புரூக் வந்து என்ன சொல்றான்னா, சப்போஸ் நீ பிரின்சஸா இல்லைனாலுமே நீ அவளோட பொண்ணான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறான். ஏன்னா பிரின்சஸ் இப்போ உயிரோட இருந்தானா அவளுக்கு 80 வயசு ஆயிட்டு இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவளால ரெகனைஸ் பண்ண முடியாது, ஏன்னா நானும் மாறிட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆனா நீ பார்க்கறது அவ்வளோ மாதிரியே இருக்கிற, உன்னோட ப்ளூ ஹேரா இருக்கட்டும், உன்னோட மிஸ் மேட்ச் ஐ கலரா இருக்கட்டும், அதுக்கடுத்து உன்னோட ஹோலி லேண்ட் கூட இருக்கிற கனெக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ மாதிரியே இருக்குது. அண்ட் அதே மாதிரி உனக்கு என்னோட மியூசிக் பிடிக்குமான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். அதுக்கடுத்து பாக்குறது எல்லா டீட்டெயிலும் கரெக்டா மேட்ச் ஆகுது, நீ பிரின்சஸ் ஷூரியான்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருந்துச்சு. ஆனா இதுக்கடுத்து ப்ரூக் கேட்கற விஷயம் தான் ஒரு மாதிரி ஷாக் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி குன்கோ ப்ரூக்கை பார்த்துட்டு ஒரு சின்ன பேனல் யோசிச்சு பார்ப்பா. அப்ப வந்து சின்ன வயசுல நம்ம ப்ரூக் கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா, சரி ஒரு வேளை இவன் வளர்த்தானான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருந்தோம். ஆனா இதுல வந்து ப்ரூக் பேஸ்ட் வச்சு கேட்கறப்ப இவன் வந்து அவளை வெறுக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒருவேளை மேபி குன்கோ வந்து ஷூரியோட பொண்ணா இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். பட் கரெக்டா தெரியல. ஆனா இவன் சொல்றபடி என்னன்னா, நான் திருப்பி உன்னை பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன் மீதி இருக்கிற வாழ்க்கையில. ஆனா உன்னை நான் பாப்பேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. நீ யார கொன்னியோ அவனுக்கு வந்து நான் கடமைப்பட்டுக்கிறேன், என் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அவனுக்கு தான் வந்து கடமைப்பட்டுக்கிறேன். ஆனா அவனை நீ கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு புரூக் வந்து கத்துறான். சோ அதெல்லாம் கேட்ட உடனே ஒரு சின்ன மெமரிஸ் நம்ம ஈமோக்காவுக்கு வந்து வருது. அது யாரோடதுன்னா குன்கோட மெமரிஸ் வந்து அவளுக்கு வருது. இது நம்ம ஈமோக்கா வந்து பாக்குறா. அண்ட் அந்த டைம்ல நம்ம குன்கோ வந்து பாத்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணிடுறான் நம்ம ஈமோக்காவை. அந்த மாதிரி பண்ணிட்டு திருப்பி அவ பாடி அவ கண்ட்ரோல் எடுத்துக்கிறா. எடுத்ததுக்கு அப்புறம் ப்ரூக் எங்க தப்பிச்சு போயிடுன்னு சொல்லிட்டு அவ வந்து கத்துறா. கத்திட்டு அந்த ஆரோ இருக்குது பாத்தீங்களா, அதை அவ ரிலீஸும் பண்றா. அண்ட் அவ வந்து ரிலீஸ் பண்றது புரூக்குக்கு மட்டும் இல்ல, அந்த ஏரோ பவர் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, நம்ம நாமி இருக்கிற இடத்துலயா இருக்கட்டும், அதுக்கு சின்ன பசங்க நடந்து போறாங்கல்ல,
அங்கேயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏரோ பவர் வந்து கொஞ்சம் வீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு வச்சுங்களேன். சோ அந்த மாதிரி ஆகுறப்ப புரூக் வந்து அதுல தப்பிச்சிடுறான். ஆனா அவன் கால் மட்டும் அதுல மாட்டிக்குது. அப்ப இந்த மாதிரி குன்கோ பண்ணதை பார்த்துட்டு ஈமோக்கா, குன்கோ என்னோட ஆர்டரே வந்து நீ பிரேக் பண்ண ட்ரை பண்றியான்னு சொல்லிட்டு அவ வந்து கேக்குறா. அதுக்கடுத்து குன்கோ ஏதோ சொல்ல வரா. ஆனா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஈமோக்கா உடம்பு வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறா. அண்ட் புரூக் வந்து முழுசா தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு பாக்குற, முன்னாடி சொன்ன மாதிரி கால் மட்டும் மாட்டிக்குது. அந்த காலை வந்து அவன் எடுக்கிறதுக்கு பாத்துக்கிறான். பட் அப்படி இருக்கிறப்ப அவன் வந்து என்ன பண்றான்னா, எதுக்கு என்ன நீங்க தப்பிச்சு போக சொன்ன, நான் வந்து எல்லா விஷயத்தையும் செட்டில் பண்ணதான் இங்க வந்திருக்கிறேன், யாரு நீன்னு சொல்லிட்டு புரூக் வந்து கத்துறான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா குன்கோ இல்ல, நம்ம ஈமோக்கா வந்து வந்துடுறா. சோ ஈமோக்கா வந்து அவனை மறைச்சிட்டு வாய மூடுறா, யாரா நீ குன்கோக்குன்னு சொல்லிட்டு புரூக்க அட்டாக் பண்றதுக்கு வரா. அவ வந்து பாத்தீங்கன்னா குன்கோ உடம்புல இருந்தாலுமே அவதான் கிங் ஆஃப் த வேர்ல்டு. இதுல ஒரு முக்கிய எதிரியே வந்து பாத்தீங்கன்னா அவதான் முக்கிய எதிரி இல்ல, அவதான் வந்து எதிரியே இந்த ஒன் பீஸ் உலகத்திலேயே. சோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தி வந்து நம்ம ப்ரூ கூட சண்டைக்கு வரா. அதாவது சண்டைக்கு வரது அட்டாக் நாங்க லான்ச் பண்ணிட்டான், அதாங்க வேடிக்கையே. ஆனா அதை வந்து இவன் என்ன பண்றான்னா ஒரு ஷீல்டை வச்சு தடுக்கிறான். இது வந்து ஒரு எலும்பு கூடு. இந்த எலும்பு கூடு வந்து கிங் ஆஃப் த வேர்ல்டோட அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா தடுக்குது. இந்த சீன் பாக்குறதுக்கு ஏன்டா யாரா நீ இந்த மாதிரி இருக்கிறேடா, அவ வந்து ஒரு கிங் ஆஃப் த வேர்ல்டு அந்த அட்டாக் பிளாக் பண்றான்னு சொல்லிட்டு லைட்டா சிரிப்பாவும் இருக்குது. அதே மாதிரி வெறி ஏற்றுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ப்ரூக் பண்ண வேலையை பாக்குறப்ப. அண்ட் ப்ரூக்கை பத்தி சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. அவன் வந்து ஹோல்கே கேலண்ட்ல என்னென்ன வேலை பார்த்தான்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குதா? பிக் மாமுகா இருக்கட்டும், அந்த போர்ட்ரேட்டை உடைக்கத்தா இருக்கட்டும், அது இதுன்னு சொல்லிட்டு. சோ தலைவங்க பண்றது கரெக்ட் தான். ஆனா இவன் எது பண்ணாலும் மாசாவும் இருக்குது, அதே டைம் வந்து பதிலட்டு சிரிப்பாவும் இருக்குது. அந்த சிரிப்பு வந்து கலைகிற சிரிப்பு கிடையாது, அந்த வெறியறப்போ ஒரு சிரிப்பு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. சோ இதுக்கு அடுத்து சீன் எங்க போறோம், நம்ம நாமி கிட்ட எல்லாம் போகுது. அண்ட் நம்ம முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா, இந்த ஆரோ வந்து லூஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு, அதுல இவங்க வந்து கட்டி போட்டு அந்த ஆரோ லூஸ் ஆயிட்டு இருக்கும். சோ இவங்க தப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ராபின் மட்டும் மாட்டின்னு இருப்பா. ஏன்னா அவளை வந்து அந்த சம்மர்ஸ்க்குறான்ல, அவன் முள்வேலியால சுத்தி கட்டி போட்டிருப்பான். சோ அதுல இருந்து ராபினை காப்பாத்து நாமி முயற்சி பண்ணினுக்கிறா. அப்ப நம்ம தலைவர் சாஞ்சி வந்துட்டு நாமி ஸ்வான்னு சொல்லிட்டு கத்துறான். சோ இதுக்கு அடுத்த சீன் எங்க போனா, குழந்தைங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்கல்ல கப்பலை நோக்கி, அங்க வந்து போகுது. அப்ப நம்ம சம்மர்ஸ் வந்து நடந்து போயினே இருங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப நம்ம கோலன் வந்து வாய மூடுறா, எல்டர் ஜெருல் சொன்ன வில்லன்ல ஒருத்தன் நீதானன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு, எல்பஃப் வந்து உண்மையே ஸ்ட்ராங்கு, தைரியம் தான் என் கூட நேருக்கு நேர் சண்டை போடுன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அப்ப சம்மர்ஸ் வந்து சிரிச்சுட்டு, டே வேணா அது எனக்கு தெரியும்டா, அதனாலதான் அவங்கள வந்து கட்டி போட்டு இந்த மாதிரி நான் கூட்டுன்னு போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். எல்பஃப் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீங்க வந்து நான் சொல்றதை கேட்கறதுக்காக இப்படி பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சம்மர்ஸ் வந்து சொல்றான். அதுக்கு அடுத்து நம்ம கோலர் வந்து பாத்தீங்கன்னா வீடு வாரி ஃபேஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கத்தின்னு கிடக்குறான். அதுக்கடுத்து மெயினா நம்ம சம்மர்ஸ் வந்து என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அங்க கொஞ்சம் தூரமா பாரு, நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம் ஹார்பர் கிட்ட, கப்பல் அங்க நிக்குது பாரு, அண்ட் ஒன்ஸ் அதுல நீங்க ஏறிட்டீங்க அப்படின்னா திருப்பி இங்க வரவே மாட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அது கேட்டோன்னே மத்த எல்லா குழந்தைகளும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப இனிமே நான் என் அம்மாவே அப்பவே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கத்தினுக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம சம்மர்ஸ் என்ன பண்றான்னா டிரான்ஸ்போர்ட் ஸ்டைல்ல ஈமா கைட் வந்து பேசுறான். அதுல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, குள்ளிங்கம்மா நானும் எங்களோட வேலையை வந்து முடிக்க போறோம், நாங்க வந்து வீட்டுக்கு போறது ரொம்ப துடிக்கிறேன், ஆனாலும் எங்களுக்கு தான் வேலை இருக்குதான்னு சொல்லிட்டு அவன் வந்து கேக்குறான். அப்படி அவன் கேக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா மீதி ஜெயின்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி ஓடி வந்துருக்காங்க. அதை வந்து சம்மர்ஸ் பார்த்துட்டு எப்படி அவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த ட்ரீம் டீமன்ஸ் எல்லாம் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுருக்கான். அந்த டைம்ல அந்த மீதி ஜெயின்ஸ் வராங்கன்னு சொன்னல, அதுல நம்ம ஓய்மோ அதுக்கு அடுத்து ரிப்ளி ஆக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி வந்துருக்காங்க. அப்படி ஓடி வர்றப்ப ஒரு ட்ரீம் டீமன் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது. அது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, நீக்கா தான். ஆனா இந்த நீக்கா வந்து காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். சோ அது வந்து அட்டாக் பண்ணுது இவங்களை. அதை பார்த்தோன்னே சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து ஓடி போடுங்க எங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்ப அதை கேட்டுட்டு அந்த வாரியர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னது ஓடி போகணுமா, அதுவும் இந்த நீக்கா கிட்ட இருந்தா, நீங்க வந்து எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, நாங்களாம் ஜென்ரேஷன் ஆஃப் வாரியர்ஸை சேர்ந்தவங்க, அதனால நாங்க ஓடி போக மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த நீக்கா வந்து அட்டாக் பண்றாங்க. அதை பார்த்துட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாங்க. அண்ட் அப்படியே அவங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஜெர்டு அப்புறமா கோல்டு பர்க் எல்லாம் வந்து ஓடி வந்து நிக்கிறாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப அவங்களே வந்து இங்க இருந்தே பாக்குறாங்க நீக்க வந்து அவங்க அட்டாக் பண்றதுலாம். அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து நம்ம வேகமா ஓடினாலும் போய் அவங்களை தடுக்க முடியாது, அதனால நம்ம அதை பண்ணி ஆகணும்ன்ற சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க. அது எந்த விஷயம்னா, நம்ம டோரி புரோகி அந்த லிட்டில் கார்டன்ல பண்ணுவாங்கல்ல ஹக்கோக்கு சவர்னிட்டி, அந்த அட்டாக் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறாங்க. ஆனா இவங்க வந்து டிஃப்ரெண்டா பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ அவங்க ரெண்டு பேர் டூ ஜெனரல்ஸ் சொல்லிட்டு ஒரு அட்டாக் லான்ச் பண்ண வராங்க. அப்ப ரோட வந்து என்ன பண்றாங்க, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அவன் த்ரீ ஜெனரல்ஸ் சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து நேம் பண்றான். அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்றாங்கன்னா அட்டாக் வந்து லான்ச் பண்றாங்க. அந்த அட்டாக் பேர் வந்து கொக்கோக்கு சவர்னிட்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இதுதான் கரெக்டான பேரான்னு சொல்லிட்டு தெரியல, நான் அபிஷியல் டிரான்ஸ்லேஷன் செக் பண்ணல. அதனால இது பேர் கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு நீங்க பாத்துட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, ஓகேங்களா? சோ அந்த அட்டாக் வந்து லான்ச் பண்றான். நீக்கா உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஓட்ட போட்டுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி போட்டதுல அந்த நீக்கா வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே பறந்து போகுது. அண்ட் அது பறந்து போற திசையில தான் நம்ம சம்மர்ஸ் வந்து இருக்கிறான். அப்ப சம்மர்ஸ் என்ன பண்றான், தள்ளி போயிடும் நசிக்கிடுவான்னு சொல்லிட்டு அவன் அதை வந்து அடிக்கிறானா இல்ல என்ன பண்றான்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டா தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதை வந்து தள்ளி விடுறான்னு நினைக்கிறேன். ஆனா அவன் தள்ளி விடுறப்ப அது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த நீக்க அங்கேருந்து பறந்து எந்த கப்பல்ல குழந்தைகளை கூட்டின்னு போனோமோ அந்த கப்பலை போயிட்டு நொறுக்கிடுது. சோ கப்பல் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில மூழ்கிடுது. இதை பார்த்துட்டு சம்மர்ஸ் வந்து அள்ளு விட்டுடுது. ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டோமே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிறான்.
அதோட வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் முடிஞ்சிடுச்சு. சோ இதுக்கு அடுத்து என்ன நினைச்சு ஏது நினைச்சுன்னு சொல்லி வெயிட் பண்ணி அடுத்த வாரம் தேவையில்ல, நான் தான் அடுத்த வாரம் லேட்டா போடுறேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே சாப்டர் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நானே எனக்கு தெரிஞ்சு எப்படியாச்சும் நாளைக்கு வந்து வீடியோ போட ட்ரை பண்றேன். ஓகேங்களா, ட்ரை பண்றேன் இல்ல, நாளைக்கு வீடியோ போட்டுறேன். சரிங்களா. சோ இந்த மாதிரி லேட் ஆகாம நான் வந்து இனிமே பாத்துக்கிறேன். சோ இந்த சாப்டர் படிக்கிறது எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த சாப்டர்ல எது உங்களுக்கு பிடிச்சது, எது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க, அவங்க வந்து வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர்ல பிடிச்ச சீன் உங்களுக்கு எதுன்னு சொல்லிட்டு கேளுங்க. அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல கமெண்ட் பண்ணிட்டு போக சொல்லுங்க. ஸோ இன்னொரு ஒரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.